ஆதி அந்தமில்லாத இந்த காடுகள்ல சில ரகசியங்கள் புதைஞ்சு கிடக்கு. மனுஷனோட காலடி படாத மேற்கு தொடர்ச்சி மலையோட இருட்டுக்குள்ள ஒரு வினோதமான கலை இருந்தது. அது நிழல் கட்டு. ஒரு வேட்டைக்காரன் தன்னோட நிழலை ஒரு மிருகத்தோட நிழலோட பூட்டிட்டா அந்த மிருகத்தோட வேகமும் பலமும் அவருக்கு வந்துடும். ஆனா அதுல ஒரு ஆபத்து இருக்கு. மிருகத்தோட நிழல் இவன் நிழலை முழுங்கிட்டா இவன் மனுஷனா இருக்க முடியாது. மாறன் ஒரு சாதாரண வேட்டைக்காரன் இல்ல. தன் கிராமத்தை ஆட்டி படைக்கிற அந்த ரத்த வெறி பிடிச்ச கரும் சிறுத்தைய கொல்ல அவன் அந்த தடைய மீறுறான். அந்த பாடைந்த குகைக்குள்ள நிலா வெளிச்சத்துல அவன் தன்னோட நிழலை அந்த சிறுத்தையோட நிழலோட பூட்டுறான். அவன் உடம்பு துடிக்குது, நரம்புகள் எல்லாம் கருப்பா மாறுது. கண்ணுல மனுஷ வெளிச்சம் போய் ஒரு மிருகத்தோட மஞ்சள் வெளிச்சம் வருது. காத்துல பறக்கிறான் மாறன். வேகம் வேகம் இன்னும் வேகம். அந்த ரத்த வெறி பிடிச்ச சிறுத்தைய அவன் வேட்டையாடுறான். ஆனா அந்த சிறுத்தை சத்தாலும் அதோட நிழல் மாறனை விட்டு போகல. ஊருக்குள்ள வர்ற மாறனை பார்த்து பெத்த மகளே பயப்படுறா. ஏன்னா மாறனோட நிழல்ல நிக்கிறது ஒரு மனுஷன் இல்ல, ஒரு பசியோட இருக்கிற சிறுத்தை. அவனுக்கு பசிக்குது, ஆனா அது மனுஷ பசி இல்ல. காலமுனி கிட்ட ஓடுறான் மாறன். என்ன விடுவிச்சுடு சாமின்னு கதறான். ஆனா காலமுனி சொல்றாரு, கட்டுன நிழல் கரைந்து போகாது. ஒரு பக்கம் மாறனோட அன்பு மகள், இன்னொரு பக்கம் அவனுக்குள்ள இருக்கிற அந்த மிருகம். கடைசியா அந்த நள்ளிரவுல மாறன் ஒரு முடிவெடுக்கிறான். தன்னோட நிழலையே அந்த பழங்காலத்து ஈட்டியால குத்துறான். ஒரு பெரிய வெளிச்சம். அந்த சிறுத்தையோட நிழல் அலறிக்கிட்டே காத்துல கரையுது. விடியற் காலத்துல மாறன் தன் மகளை கட்டி பிடிச்சுக்கிட்டு நிக்கிறான். அவன் மனுஷனா தான் இருக்கான், ஆனா அவனோட கண்ணுல மட்டும் இன்னும் அந்த மிருகத்தோட ஒரு துளி தங்கம் மின்னிக்கிட்டே இருக்கு. நிழல் போனாலும் நிஜம் போகாது.